ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சுவையான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. சாக்லேட் கேக்கில் பார்த்திங்கன்னா முட்டை சேர்த்து தாங்க செஞ்சுருக்கேன். ஆனால் முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. இதில் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறமா பட்டைப்பொடியும் சேர்த்து செஞ்சுருக்கேங்க. பட்டைப்பொடி சேர்த்து செய்யும்போது நல்லா சீக்கிரமாக ஜீரணம் ஆகும் கேக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்கு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம உடச்சி எடுத்து வச்சுருக்கிற 2 முட்டை சேர்த்துக்கலாம். 2 முட்டை எடுத்துருக்கேன். இந்த முட்டையை சேர்த்துட்டு நம்ம நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டையை நல்லா கலந்து விடுங்க. நம்ம கையாலேயே நல்லா கலந்து வரும்போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க கேக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா அடித்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதில் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிற சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பொடி 1 கப் அளவு எடுத்துருக்கேங்க. 1 கப் மைதா, 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். இந்த சர்க்கரையில் பார்த்திங்கன்னா 4 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொடிச்சு எடுத்துருக்கேங்க. சர்க்கரையோடையோ ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏலக்காய் வாசனையில் இருக்கும். நம்ம மீதி வச்சுருக்கிற சர்க்கரை பொடியும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வருதுங்க. கேக்கும் பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. ஏலக்காவை நம்ம சர்க்கரையோடு சேர்த்து நல்லா அடித்ததுனால நல்லா நைஸாக பவுடர் ஆகிடுச்சு ஏலக்காவும். பாருங்கள், இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக அந்த ஏலக்காய் இருக்கிறதே தெரியல. இப்போ நல்லா சர்க்கரையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணாலே கேக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருந்துச்சுங்க. இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதில் மைதா மாவு 1 கப் சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதா மாவு, 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. ரெண்டும் சம அளவில் எடுத்துருக்கேன். நம்ம லைட்டாக சளிச்சிக்கலாம் மாவை. அடுத்ததாக இதில் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேங்க. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன். அடுத்ததாக பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. அடுத்து கொஞ்சமாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டைப்பொடி எடுத்துருக்கேங்க. இந்த பட்டைப்பொடி சேர்க்கும் போது கேக் நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. அதே சமயம் பட்டைப்பொடி வந்துட்டு நல்லா செரிக்கிறதுக்கும் உதவும். நம்ம எல்லாத்தையுமே நல்லா டேப் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரண்டி வச்சுட்டு நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா பேட்டர் பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், முட்டையோட சேர்த்ததுக்கப்புறமா இந்தளவு ட்ரையாக இருக்கு மாவு. இதில் 1 கிளாஸ் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் தாங்க எடுத்திருக்கேன். பால் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தாக வரணும். அந்தளவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பேட்டர் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. மெதுவாகவே கலந்து விடுங்க. இந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நம்ம மாவை தூக்கி ஊற்றும் போது தானாக வந்து விழணும், அந்தளவு இருக்கணும் பேட்டர். அப்போ தான் கேக் நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் ட்ரே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் நெய் தடவிட்டு மைதா மாவு போட்டு டஸ்ட் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இது ரெடியாக இருக்கணுங்க. அப்போ மாவு நம்ம ரெடி பண்ண உடனே இதில் நம்ம ஊற்றிடணும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம இதில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கிறது நல்லது. நம்மளோட பேட்டரை ட்ரேயில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டான பாத்திரம் தாங்க எடுத்திருக்கேன். இது நம்ம லைட்டாக டேப் பண்ணிவிட்டு குக்கர் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே உப்பு கொட்டிட்டு பாருங்கள், உப்பு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு உள்ளே இந்த கேஸ்கெட் போடாமல் நம்மளுடைய கேக் பேட்டரை உள்ளே எடுத்து வச்சிடலாம். சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே எடுத்து வைங்க. மெதுவாக வச்சுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டாங்க. இப்போ குக்கரை மூடிட்டு இதில் வெயிட் எதுவும் போட தேவையில்லை. நம்ம 45 மினிட்ஸ் அப்படியே நம்ம சிம்மில் வச்சுட்டு வேக வச்சிடலாம்.
இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் கேக் நல்லா உப்பி மேலே வந்துருச்சு. நம்ம பாதி அளவு தான் வச்சோம். ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம லைட்டாக உள்ளே டேப் பண்ணோன்னா பாருங்கள் கொஞ்சம் கூட மாவு ஓட்டல. கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மெதுவாக எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுடலாங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஓரத்தில் ஒரு கத்தி வச்சுட்டு மெதுவாக எடுத்து விட்டுடலாம். அப்போ தான் நம்ம கேக்கை டேப் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. மெதுவாக அடிப்பக்கம் தட்டிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். எந்தளவு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்மளுடைய ரொம்பவே சுவையான சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் சாக்லேட் கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்தளவு ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக வந்துடுச்சு. வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் நான் வேறொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.